கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லையே இப்போ விருப்பத்தை மீறுறதுக்கான காரணம் தெரியணும்ல எனக்கு. நான் எப்போ என் விருப்பத்தை மீறினேன், எதனால் மீறினேன், ஒரு கேள்வி இருக்குது இல்லை எனக்கு. ஒரு மனிதன் செயல்படுறான், செயல்பட்டவே அதில் விருப்பம் இருக்கும். விருப்பத்தை மீறி செய்கிறான்னா அடிமையாக இருப்பான், அப்படித்தானே? அப்போ நான் விருப்பத்தை மீறி செய்கிறேன்னு தெரிஞ்சிச்சேன்னா அந்த செயலை செய்ய மாட்டான், கரெக்டா? இந்த கேள்வி எனக்கு புரியலையே. இந்த கேள்வி சொல்கிறது, நான் விருப்பத்தை மீறி செயல்படுகிறேன், அதை மாற்றுவதோ திருத்துவதோ இல்லை அது இது பண்ணுறதோ கையாளுறதோ அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எப்படி விருப்பத்தை மீறி செயல்பட முடியும்? செயல்படுறான்னாவே ஏதோ ஒன்று ஒத்துக்கிறான் தானே, கட்டாயத்தின் பேர்லையோ. அடிக்கிறாங்கன்னே செய்கிறானே வச்சுக்கோங்க, யாரோ பின்னாடி அடிக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணுறான், விருப்பத்தை மீறி செய்கிறான். விருப்பத்தை மீறி செஞ்சு இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சிட்டியானா, நான் சாப்பாட்டுக்கோ இல்லை வாழணுன்ற வேட்கையோ எனக்கு இருக்கும்போது விருப்பத்தை மீறி செய்கிறேன், கரெக்டானே? அப்போ எனக்கு என் விருப்பத்தை விட வாழ்க்கை முக்கியமாக இருக்குது. நாளைக்கு நான் இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் விரும்பாத செயல்களை செய்கிறேன். அவர் எதுக்காக விரும்பாத செயல்ன்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, கையால் முடியாது. ஆனால் கேள்வி அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு மாட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு அதுவே செயல்பட முடியாது, அது அவருடைய விருப்பம், அப்படி தானே? ஆனால் ஆட்டுக்கறி தான் சாப்பிட்டுக்கிறாரு, இல்லை கோழிக்கறி தான் சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன தானே, விருப்பத்துக்கு மீறி தான் செயல்பட்டுக்கிறார், கரெக்டு தானே? ஆனால் பசி முக்கியம், சாப்பாடு முக்கியம். மாடு இல்லைனா ஆடு, இங்கே என்ன இருக்குது, அங்கே ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, விருப்பத்தை மீறி செய்கிறாரு. ஆப்ஷன் இல்லைனா என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ செய்கிறாருனாவே அங்கங்கே கையாளுறதுக்கு இருக்குது, அவரால் முடியாது. கையால் ஆகாததுனால தான் இருக்குது அவர்கிட்ட. மாட்டுக்கறி விற்கிது, வாங்கி என்ன பண்ணலாம், சமைக்கலாம், சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருக்கலாம். அவருக்கு ஆசை என்ன, அவருடைய விருப்பத்தை என்ன பண்ணிக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். இல்லைன்னா வண்டி கடையில் ஹோட்டலில் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். ஆனால் வீட்டில் சாத்தியம் இல்லை. ஏதோ ஜாதியில் ஒரு வேற ஆள், இந்து மதத்தில் பிறந்துட்டதுனால ஒரு ஜாதியில் மூலியாரோ நாய்க்கிறோ வேறு ஏதோ மாட்டுக்கறி சாப்பிடாத வேறு ஒரு ஜாதியில் அவர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய விருப்பம்னா அவளை நிறைவேறல, கரெக்ட் தானே? கையாளுறதுன்னா வெளியே போய் சாப்பிட வேண்டியது தானே? அப்போ அந்த அவருடைய கையாளாக தனத்தை போய் நான் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஒரு பதிலும் என்கிட்ட இல்லை. சில பேரால் சாதிக்க முடியும், கையால் அவங்க செயல்பட முடியும். சில பேர் செயல்படுறதில்லை, போதுன்னே நின்றுடுறாங்க. இல்லை, சில பேர் போதுன்னே நின்றுறாங்க. சில பேருக்கு விருப்பமே இல்லாதவங்களாங்கிறாங்க, வேண்டாம் விருப்பம் இந்த உலகத்தில் வாழ்ந்துங்கிறவங்களாங்கிறான். சும்மா பணம் போல், நான் சொன்ன பணம் போல் இல்லை, ஆர்வமோ விருப்பமோ இல்லாமல் சும்மாங்கிறான். எதுவும் ரோபோட்டிக்காக போய் காலையில் ஏந்து வேலைக்கு போகிறது, திரும்ப வர்றது, உட்காரது, போகிறது, இதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு புதுமையோ ஒரு சுவாரஸ்யமோ ஒரு பாட்டோ ஒரு சினிமாவோ ஒரு நாடகமோ ஒன்றும் கிடையாது. என்னமோ மிஷின் மாதிரியே போய் வந்துன்னுக்கிறது ரோபோட்டிக்காக, புரியுதா? அதுமாதிரி ரோபோலாம் இருக்கும். அது விருப்பம் இருக்குதுன்னு கூட தெரியாத ரோபோலாம் இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குற மனுஷங்கள்லாம் மனுஷங்க இல்லை, ஜாதிய ரோபோ இருக்கும், பொருளாதாரத்துக்காக இயங்குகிற ரோபோ இருக்கும். அது மாதிரி ரோபோஸ் தான் இருக்கும், மனுஷன் இல்லை. நிறைய பேர் மனிதர்கள் இல்லை இங்கே. மனிதன்னா விருப்ப தேர்வு இருக்கணும், ஆடல் பாடல் சிரிப்பு கொஞ்சம் கொண்டாட்டம் அது இதுன்னு கலந்துருக்கணும், அப்படி தானே? ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில்? சரி, ரோபோவே ஆகிட்டோம்னாங்கிறான். காலையில் ஏந்த உடனே மாடு போய் தானாகவே ஒரு நோக்குத்தடி எடுத்து மாட்டின்னு போகுது இல்லை, அந்த மாதிரி இருக்கணும்னாங்கிறான். சில மாடுங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாட்டு வண்டியை வச்சுருந்தோம்னா அதுவே போய் கொம்பளை தூக்கி மேலே ஏறி மாட்டிங்கன்னு இதுன்னு போவோம். டெய்லி அது பழக்கியிருக்கோம். அதை அது மாதிரி சில மனிதர்கள் பழக்கப்பட்ட விலங்காக இருக்கிறவங்களாங்கிறான். அவங்கக்கிட்ட நம்ம போய் எப்படி கையாளுறதுன்னே சொல்ல முடியாது. கேள்வி ஒருத்தர் தானே கேட்டார், அவருக்கு தானே பதில் சொல்லணும். அவர் இங்கே வந்து அவர்கிட்ட தனியாக பேசினா என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சிடலாம். ஆனால் கேள்விக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விருப்ப தேர்வில் என்னால் செயல்பட முடியல, விருப்பத்தை மீறி நான் ஏன் செயல்படுறேன்னு ஒரு கேள்வி இருக்குது. விருப்பத்தை மீறி செயல்பட்டாலும் அதுவும் ஒரு விருப்பம் தானே. மனிதன் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இறுதியாக அவன் விரும்பிட்டான், இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது, அவன் செய்ய முடியும். கட்டாயத்தின் பேரில் விரும்பிட்டான், விரும்பாமல் ஒரு செயல் செய்ய முடியுமா?
ஆல்மா எங்கள் விருப்பத்துக்கு மீறி அதை தான் அவன் விரும்புகிறான். அடிமையாக இருக்க விரும்புகிறான் தானே. நீ அடிச்சா நான் செய்ய மாட்டேன்டான்னு விட்டா நீங்கள் விருப்பத்தை மீறி செயல்படக்கூடாதுன்றதுக்காக குழந்தையில ஒரு கதை கற்றுக் கொடுத்தானுங்க. இந்த கழுதை ஒன்றா வச்சுன்னு இருப்பார். போவோம், அவர் உப்பு மூட்டை விற்கிறவர் தண்ணியில் ஆற்றுல ஒரு வாட்டி தடிக்க ஊந்துடும். தெரியாமல் ஊந்துட்ட உடனே உப்பெல்லாம் கரைஞ்சிரும். லேசாக இருந்தால் ஃபீல் பண்ணோம் அந்த கழுதை. ஆன உடனே அடுத்த வாட்டி என்ன பண்ணோம், வேணுன்ட்டே தண்ணி உள்ள மூழ்கி எழுந்துக்கும். இதை அவர் கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு பஞ்சு ஏற்றின்னு போவார். இப்போ கழுதிக்கு ஒரே சந்தோஷம், லேசாக தானே இருக்குது. திரும்ப தண்ணியில் முகியதுன்னா என்ன எல்லாம் லேசாகனா அது வெயிட் ஆயிடுச்சின்னு கதை சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல. என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு விருப்பத்தேர்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கேயும் உங்களை முட்டாளாக்குனானுங்க. புரியுதா? சந்தோஷமாக இங்கே வாழ்ந்துடலாம். வாழ்ந்துட்டோம்னாக்கா வாழ்ந்துடலாம் அப்படின்னா அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறனால அதுவும் அந்த கழுத கதையும் ஒன்று தான். அது கழுத கதை மட்டும் கிடையாது, உங்கள் மனநிலையை மாற்றிட்ட கதை. நீங்கள் எந்த புதியும் சுமக்கலை, புதி சுமக்கத்தே தப்பு, நீங்கள் கழுத இல்லை. அந்த கதையை நமக்கு சொன்னதுக்கு காரணமே நீங்கள் ரொம்ப பாரமாக இருக்குதுன்றதுக்காக அந்த செயல் நீங்கள் செய்யாமல் போயிட்டா அதை விட பாரமான செயல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. புரியுதா? அந்த கதை குழந்தையிலேயே உங்களை பயமுறுத்தின கதை. புரியுதா? என்ன பண்ணிடுறாங்க? நீ போனியானா, உன் இயல்பு நீ மாறி போனியானா, நீ ஜாதியிலேருந்து விடுதலை அடைஞ்சானா உனக்கு கஷ்டம் அதை விட அதிகமாகுன்ற அர்த்தம். புரியுதா? அப்போ நீ சுதந்திரமாக வாழ நினச்சானா உனக்கு பெரிய பாரம் உனக்கு ஏற்படும். அதனால் நாங்கள் சொல்கிறபடி நீ கேளு அப்படின்ட்டு. அந்த கழுதிங்க தான் ஜாதியில் மதத்தில் இருக்கிற கழுதிங்கெல்லாம். அப்போனா யார் தான் நீங்கள்லாம்? நான் அந்த கழுதியே இல்லை, பொதியை சுமக்க மாட்டேன்னு தள்ளிட்டு நிற்கிற கழுதை. புரியுதா? உனா உங்ககிட்ட இருக்கிற பொட்டை கழுதை கூட நான் 4 குட்டி போட்டு தரேன்னா சொல்லுவேன். என்ன சொல்ல முடியாது என்னால். பொதி சுமக்கிற கழுதிகளாக நம்மளை மாற்றிக்கிறாங்க. ஸோ விருப்பத்துக்கு மீறிய செயல்னா பொதி சுமக்கிற கழுதிக்கு நான் என்னத்தை போதிக்க முடியும்? அந்த கேள்வி கேட்டவர் யார்? அவர் விருப்பத்தை மீறி செயல்படுற ஆள்லாம் இல்லை, ஆள் சொல்ல நான். அவர் என்ன சொல்கிறாரு, விருப்பத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்து கையாளுறது கேட்குறாரு. கழுதுகிட்ட சொல்லி தர முடியும்? அது கழுதை சொல்லிக் கொடுக்க முடியும்? மனுஷனாக தான் என்ன பண்ணிட்டு இருப்பார் அவர்? எது விருப்பம் இல்லையோ அதை செய்யக்கூடாது, அவள் தானே. ஏன் மீறி செய்கிறாரு? அப்படி தானே. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது, விருப்பத்தை மீறி அப்படின்னா குடிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது ஒரு விருப்பம். நண்பர்கள்லாம் குடிச்சுக்கிறாங்க, போய் குடிக்கிறாரு. இப்போ அதுவும் அவர் விருப்பம் தானே, விருப்பத்தை மீறிய செய்கிறாரு. இந்த மாதிரி தந்திரங்களை கை கால்றவனா தானே வச்சு செய்யலாம். இங்கே யாருன்னு தெரியலையே, அந்த ஆத்மா புனித ஆத்மாவா இல்லை வீணா போன ஆத்மாவான்னு தெரியல. புரியுதா? நான் குடிக்கிறது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நண்பர்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு குடிக்கிறேன், நான் இப்போ விருப்பத்துக்கு மீறி குடிக்கிறேன். அந்த மாதிரி தந்திரங்களை கையாளலாம் தானே. பொய் இல்லை இது. நண்பர்களை பார்த்து விரும்பிட்டாரா இல்லையா? அப்போ விருப்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் மாறிடுவார். அப்போ சூழ்நிலையை என்ன ஆகுதா, சூழ்நிலை என்ன ஆடுறோன்னு ஒரு கேள்வி இது இல்லை. அவர் கழுதியாக மனுஷனான்னு தெரியலையே. கழுதிக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, புத்தி போகத்த முடியாது. ஏன்? இது கழுதை. மனுஷனாக இருந்தால் நான் பேசுனது வச்சு புரிஞ்சுட்ருக்கோம் என்னாரும். இதெல்லாம் கையாளலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.